வாங்க வாங்க சேனாபதி ராஜா தங்கச்சிகளே, என்ன விசேஷா? அர்ச்சனை பண்ணணும். நாங்க தான் முதல்ல வந்தோம். எங்க அர்ச்சனையை தான் முதல்ல பண்ணணும். சாமி, எங்க அர்ச்சனையை தான் முதல்ல பண்ணணும். எங்க அர்ச்சனையை தான் முதல்ல பண்ணணும். ஊர்களுமே ஒன்னா கூடி வந்திருக்க, யாருக்கு முதல் அர்ச்சனை பண்றதுன்னு தெரியலையே. எல்லாரும் ஒன்னா கேக்குறாளே, யார் பேருக்கு அர்ச்சனை பண்றது? விசாக நட்சத்திரம் துலா ராசி. ராஜகுமாரன். விசாக நட்சத்திரம் துலா ராசி. ராஜகுமாரன். எல்லாருக்கும் சேர்த்து ஒரே அர்ச்சனையா பண்ணி விடுறேன். அவங்க தேங்காய அவங்களே உடைச்சுங்க. தேங்காய நட்சத்திரே துலாராசூஜாஸ்ய ராஜகுமாரன் நாமதேயஸ்ய महागणपते नमः प्रार्थनां कुर्यात् एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् महागणपते नमः सर्वोपचार पूजां समर्पयामि. வலு இருக்கிற வரைக்கும் உங்க கால் தரையில படுறதுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம். உங்க அம்மா அப்பா ஆசீர்வாதத்தோட எங்க எல்லாரோட அன்பும் பாசமும் இருக்கிற வரைக்கும் உங்களை எந்த பொல்லாப்பும் நெருங்காது. ராஜகுமாரா, ராஜகுமாரா, இன்னைக்கு உங்க பிறந்த நாளியா? நீங்க இன்னைக்கு மாதிரியே என்னைக்கும் ஓஹோன்னு இருக்கணும். நீங்க நடக்கிற வழியெல்லாம் நல்லதே விளையணும். இந்த ஊரும் உலகமும் என்னைக்கும் உங்க பேரை சொல்லியே வாழணும். நேத்து நான் சொல்லி கொடுத்தேன் திருக்குறள், அதை சொல்லு பாப்போம். கற்க 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 கற்க. படிச்சுட்டு வர சொன்னா படிக்காம வந்து நின்னு இப்படி முழிக்கிறியே. படிச்சேன் சார், வரமாட்டேங்குது சார். உங்க அப்பாவுக்கு இருக்கிற பேர் என்ன, புகழ் என்ன, மரியாதை என்ன, அதையெல்லாம் நீதாப்பா காப்பாத்தணும். நீயே உங்க அப்பா பேரை கெடுத்துருவ போல இருக்கே. ஏப்பா ராஜகுமாரா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நான் உங்க பேரை கெடுத்துருவேனாப்பா? ஏப்பா அப்படி கேக்குற? வாத்தியார் தான் அப்படி சொன்னாரு. ஏன் நீ சரியா படிக்கலையா? நான் நல்லாதான்ப்பா படிக்கிறேன். ஆனா வாத்தியார் கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் எனக்கு எதுவுமே வரமாட்டேங்குதுப்பா. அதனால உங்க பேரு கெட்டு போயிருமாப்பா? ஏய், இதுக்கு போய் அழுதுகிட்டு வா சொல்றேன். இவர் யாரு? மகாத்மா காந்தி. இவர் படிச்ச படிப்புக்கும் போட்டிருக்கிற உடுப்புக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆனா இந்த உலகம் பூரா இவரை மகாத்மான்னு சொல்லுது. அது ஏன்? காமராஜரை பாரு, அவர் படிக்கல, இருந்தாலும் அவரை படிக்காத மேதைன்னு இந்த நாடே சொல்லலையா? படிச்சா டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், வக்கீல் ஆகலாம், விஞ்ஞானி ஆகலாம். படிச்சாலும் படிக்கலைனாலும் நல்லவன்னு பெயர் எடுக்கிறதாப்பா முக்கியம். அதுக்கு நான் என்னப்பா பண்ணணும்? காந்தி சொன்ன மாதிரி உண்மையே தான் பேசுவேன்னு உறுதிமொழி எடுத்துக்க. பொய்யே பேசாம வாழ்ந்து காட்டு. ஒரு நல்லவனை பெற்றெடுத்த பெருமை இந்த சேனாபதி ராஜாவுக்கு தன்னால வந்து சேருப்பா. அப்படின்னா இன்னில இருந்து நான் உண்மையாதான்ப்பா பேசுவேன். இது சத்தியம். போய் சொல்றான், நம்பாதீங்கய்யா. கட்ட பொண்டாடி இருக்கும்போது உனக்கு இன்னொருத்தி கேக்குறா? வீட்டுக்கு வர உன்னை கவனிச்சு. ஏய், கட்ட புருஷ மேல தப்பு சொல்ற. நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியாடி. நீ ஒரு ஆம்பளையா? உனக்கு வெட்டமா இல்ல? ஐயா, அவளை நம்பாதீங்கய்யா, போய் சொல்றாயா. ஐயா, இந்த ஆளு அந்த வள்ளியம்மா கூட கரும்பு தோட்டத்துல தப்பு பண்ணது உண்மைதாயா? ஏய், அதுக்கு என்னடி அத்தாச்சி? இந்த தாலி மேல சத்தியமா சொல்றையா, இந்த ஆளு தப்பு பண்ணது உண்மைதாயா? என்னம்மா அது தாலி மேல சத்தியம் பண்ற? கண்ணால பாத்தியா நீ? நான் கண்ணால பாத்திருந்தா கூட அது பொய்யா போகும். ராஜகுமாரன் தம்பி வாக்கு எப்படியா பொய்யா போகும்? ராஜகுமாரன் கூப்பிடுங்கப்பா. ராஜகுமாரனை. ராஜகுமாரா 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 நன்மை நடக்கும் இந்த நாட்டுல. எங்க பேச்சில ஏழைங்க மூச்சில தின நல்வாழ்த்து பாடிடுவோம். ராஜகுமாரா ராஜகுமாரா, இந்த அம்மாவோட புருஷன் ஒரு பொம்பளையோட தப்பு செஞ்சதா இந்த அம்மாவே சொல்றாங்க. அதுக்கு சாட்சி நீதான்னு சொல்றாங்க. உண்மையாப்பா?
சொல்லுங்க தம்பி. ஐயோ ஓடிடு. ஐயா, நானும் வெள்ளையம்மாளும் இந்த கரும்பு காட்டுக்குள்ள தப்பு பண்ணிட்டு இருந்தத, அதுவும் நீங்க பார்த்தத யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க ஐயா. ஐயோ, தப்பு பண்ணது உண்மைதான். அடிக்காதீங்க அடிக்காதீங்க. இந்த பாருங்க, தப்பு பண்ணக்கூடாது. செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னா இந்த ராஜகுமாரனுக்கு பிடிக்காது, தெரியல தம்பி. இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், பொய்யும் சொல்ல மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க தம்பி. நான் தோப்புக்கு போறேன். அம்மா, நீ பொட்டு வச்சிருக்கிறப்போ உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ராஜா, இப்படி மல்லிப்பூ கொட்டி விட்ட மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காத. ஏன்? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஏமா அப்படி சொல்ற? உன் கண்ணு என் மேல பட்டுக்கிட்டே இருக்கணும், உன் நெத்தி போட்டு என் கண்ணத்துல ஒட்டிக்கிட்டே இருக்கணும். நான் அதுக்கு சொல்லலடா, நீ சிரிக்கும் போது கண்ணத்துல குழி விழுத, அதை பார்த்து இந்த ஊர் கண்ணே பட்டுடும் சொல்ல வந்தேன். அட என்னம்மா, ஏமா நான் சிரிக்கும் போதெல்லாம் என் கண்ணத்துல பொட்டு வைக்கிறியே, உன் நெத்தியில அப்பா பொட்டு வைக்கும் போது நீ எப்படி சிரிச்ச? ஐயோ 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 ஐயோ, என்ன மாதிரியே கண்ணத்துல குழி விழுது. சுந்தரபுரி ஜல்லிக்கட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தை ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் அமைதியா இருங்க. வழக்கமா சுந்தரபுரி ஜமீன்காரவங்க எல்லா கடையிலும் அடைக்கப்படுவாங்க. இந்த வருஷமும் போட்டிக்கு 7 ஜமீன்காரங்க வந்திருக்கு. போட்டி ஆரம்பிக்க போகுது. இப்ப வரப்போகுது பொதுப்பு ராமச்சந்திரன் காண. தைரியம் இருக்கிறவங்க பிடிங்க. அடைக்கப்பட்டாங்க அடைக்கப்பட்டாங்க. சுந்தரபுரி ஜமீன்காரங்க அடைக்கப்பட்டாங்க. அடுத்து வரப்போகுது சோளங்குருணி சிங்கக்கார. சோளங்குருணிக்காரையை பிடிச்சி தூள் பார்த்தி விட்டாங்க. அடுத்து அலங்காநல்லூர் மணிக்கார. அடைக்கப்பட்டாங்க. இதுவரைக்கும் வந்த எல்லா காலங்களையும் சுந்தரபுரி ஜமீன்காரங்க அடைக்கப்பட்டாங்க. இப்ப வரப்போகுது பாரப்பட்டி ஜமீன் யுவராஜோட ராஜகால. அடக்க முடியாம தோற்கிறாங்க சுந்தரபுரி ஜமீன்காரங்க. ஐயோ, ராஜகாலை அடக்க வந்து ஒவ்வொருத்தரா குறைஞ்சிட்டு வராங்க. 2 வீரர்கள் அடக்க வர்றாங்க. 2 வீரர்கள். ஐயோ, கடைசி ஆளு கைவிட்டாரு. இந்த காலை அடக்க யாருமே இல்லையா? இந்த காலை அடக்க யாருமே இல்லையா? ஒருத்தர். அடிமாடுகளே பிடிச்சு பழக்கப்பட்ட சுந்தரபுரி ஜனங்களுக்கு பாலப்பட்டி காளை அடக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். என் ராஜகாளை அடக்கிறதுக்கு உங்க ஊர்ல ஆம்பளையே இல்லையா? ஒருத்தன், ஒரு பையன், ஒரு ஆம்பளை. யுவராஜ், உன் காலையை நான் அடக்கிறேன்.
யுவராஜ், எங்க மண்ணு கூட மானம் இருக்கு, எங்க ஊர் பொண்ணுங்க கூட வீரம் இருக்கு. எங்க ஊர் பொண்ணுங்களோட சேலை கட்டுறது கூட உனக்கு யோகியதை இல்லை. ஞாபகம் வச்சுக்கோ. ராஜமுத்தண்ண, ஏன்னு அப்படி செஞ்சீங்க? கொலை செய்யற அளவுக்கு அப்படி என்ன நடந்து போச்சு? இவன் பேத்தி அவனுக்காவது முந்தி விரிச்சிருப்பா. அது வெளியில தெரிஞ்சா சந்தி சிரிச்சிருமேன்னு இவனே அவளை வெட்டி சாச்சிருப்பான். அது பாருங்க, அவன் மூஞ்ச பார்த்தா தெரியல. நிறுத்துங்க. யாருகிட்ட என்ன பேசுறோம் தெரிய வேணா தங்கராசு. அறிவு கிட்ட தரமா ஏது பேசிட்டு தாத்தா, என்ன உங்க தோல்ல போட்டு வளர்த்த பாசம் உண்மைன்னா நடந்த உண்மைய என்னன்னு தைரியமா என்கிட்ட சொல்லுங்க. எந்த கையில எனக்கு சோறு வளர்த்தீங்களோ அதே கையால எனக்கு கொண்டுடுங்க தாத்தா, கொண்டுடுங்க. என் மானத்தை காப்பாத்துங்க, என் மானத்தை காப்பாத்துங்க தாத்தா. இந்த ஊரோட பேரை காப்பாத்த, இந்த மண்ணோட மானத்தை காப்பாத்த எனக்கு வேற வழியே தெரியல ராஜா. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவங்களை என் கை தண்டிச்சே தீரும். சடங்குங்கிற பேர்ல அந்த கொடுமையெல்லாம் எப்பதான் நிறுத்த போறீங்க? என் அம்மா நெத்தியில இருக்க குங்குமத்தை நான் அழிக்க விட மாட்டேன், அழிக்க விட மாட்டேன். ஏமா ஊரு கண்ணு பட்டணுங்கிறதுக்காக நான் சிரிக்கும் போதுலாம் என் கண்ணத்துல போட்டு வைப்பியே, இப்போ உன் மேல யார் கண்ணுமா பட்டுருச்சு? இந்த புள்ள சிரிக்கவே கூடாதுங்கிறதுக்காக அவன் பொட்டு அழிச்சிட்டியா? சொல்லுமா, சொல்லு. எனக்கு உங்க புள்ள கேக்குறானே, அதுக்கு நான் என்னங்க பதில் சொல்றது? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.